சென்னை ராயபுரத்தில் உள்ள திருமண மண்டபம் ஒன்றில் சையத் இப்ராஹிம் என்ற இளைஞருக்கும் இளம்பெண் ஒருவருக்கும் கடந்த மே 20ஆம் தேதி திருமணம் நடைபெற இருந்தது. அப்போது திருமண மண்டபத்திற்குள் வந்த ஈரோட்டைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவர் சையத் இப்ராஹிமும் தானும் கடந்த 8 வருடங்களாக காதலித்து வந்ததாகவும் அவர் திருமணம் செய்து கொள்வதாக கூறி தன்னை ஏமாற்றிவிட்டதாகவும் கூறி தனது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் திடீரென மண்டபத்தின் உள்ளே நுழைந்து போராட்டத்தில் ஈடுபட்டார். தகவலிருந்து சென்ற காவலர்கள் இளம்பெண்ணை தடுத்து நிறுத்தியதால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதற்கிடையே காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி இளம்பெண்ணின் ஆதரவாளர் கலீல் அகமதுவை தாக்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. இதனை அறிந்து காவல் நிலையம் சென்ற ராயபுரம் தாவேக சட்டமன்ற உறுப்பினர் விஜய் தாமு பொதுமக்களை அடிக்க யார் அதிகாரம் கொடுத்தது என காவல் ஆய்வாளரிடம் கேள்வி எழுப்பியதால் இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியது. இதனையடுத்து வண்ணாரப்பேட்டை துணை கமிஷனர் பாஸ்கரன் சம்பவ இடத்திற்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தார். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண் தற்போது இந்த விஷயத்தில் என்ன நடந்தது என்று பேட்டி அளித்திருக்கிறார். இது குறித்து அவர் 2017ஆம் வருஷத்துல இருந்து சையத் இப்ராஹிமை தெரியும். அவங்க தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. நான் இந்த பெண் வீட்டில் எனக்கு வரன் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதை அவர்கிட்ட சொன்னேன். நீ மதம் மாறுனா எங்கள் வீட்டில் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னு சொன்னார். அவருக்காக மதம் மாறினேன். இது அவங்க வீட்டில் எல்லாருக்கும் தெரியும். இதுவரைக்கும் 50 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கேன். நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லி என்கிட்ட எல்லை மீறி பழகுனா. ஆனால் இப்போ வேற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க ரெடி ஆகிட்டா. போலீஸில் இது பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் என துயரத்துடன் பேட்டி அளித்திருக்கிறார். தற்போது இந்த சம்பவம் குறித்து போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.